இப்போ நான் காலேஜில் ஃபைனல் இயர் ஃபைனான்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளில் பிளேஸ்மெண்ட்ஸ், ஹையரிங் எல்லாமே வரும். பட் எனக்கு கோடிங் சுத்தமாக வரல. ஏதாவது டிஃப்ரெண்ட்டான டொமைன் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆர் நான் ஆல்ரெடி ஐடி கம்பெனியில் வேற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த டொமைன்லேருந்து வேற ஒரு டொமைனுக்கு ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அங்கே எனக்கு பேயும் கொஞ்சம் ஹையாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு டிசைனிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் கிரியேட்டிவாக யோசிக்க முடியும், எனக்கு ஏற்ற ஏதாவது ஜாப் இருக்கா அப்படின்னு கேட்டு யூஎக்ஸ் யூஐ டிசைன் இஸ் தேர் ஃபார் யூ கைஸ். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா, என் பேர் தௌஃபிக், ப்ராடக்ட் டிசைனராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக யூடியூப் வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஎக்ஸ் யூஐ டிசைனர் எப்படி ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப், நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். யூஐ யூஎக்ஸ்னா என்ன, ஹவு டு லேர்ன் தட், எப்படி கற்றுக்கிறது, அதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது, லேர்ன் பண்ணதுக்கப்புறம் எங்கே ஜாப் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், அண்ட் ஃபைனலி யூஎக்ஸ் யூஐ டிசைனருக்கு எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெஷருக்கும் அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸுக்கும் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். பிஃபோர் கெட்டிங் த வீடியோ, இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் சிம்பலும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்படி டான் உங்களுக்கு வந்து நிற்கும். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் யூஎக்ஸ் அண்ட் யூஐ? UX means user experience and UI means user interface. நான் ஏன் UX UIன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் யூஐ பார்ட் மட்டும் வச்சுக்கிட்டு அதில் வந்து யூசர் கிராப் பண்ணுறதோ இல்லை ப்ராடக்ட் ரீச் பண்ணுறதோ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு முன்னாடி யூசர் ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ ரிசர்ச் பார்ட்டில் காம்படிட்டர் எப்படி இருக்காங்க அவங்கள அனலைஸ் பண்ணணும். ஸோ யூசர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் என்ன இல்லை, நம்ம அதை எப்படி இன்க்ளூட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது தான் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் யூசர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அது ஃபைனலைஸ் பண்ணிட்டு தான் யூஐ பார்ட்டுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பார்க்குற ஆப்போட டிசைனே வந்து ஸ்டார்ட் ஆகும். யூஐனா ஒன்றும் இல்லைங்க, டே டு டே அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, லைக் ஜொமேட்டோ, ஸ்விக்கி. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூடியூப்பில் கூட மேலே வந்து வீடியோ ப்ளே ஆகணும், கீழே வந்து லைக் பட்டன் இருக்கணும், ஷேர் பட்டன் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கணும், சேனல் நேம் இருக்கணும், இது எல்லாமே டிசைட் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் முடிச்சு யூஐ டிசைனர்ஸ் வந்து டிசைன் பண்ணுறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்டார்டிங்கில் யூசர் ரிசர்ச் பார்ட்லேருந்து, காம்படிட்டர் அனலைஸ் பண்ணுறதுலேருந்து, யூசர்கிட்டருந்து பெயின் பாயிண்ட் எடுத்து அதை ஃபர்தராக மூவ் பண்ணி டிசைனிங் பார்ட் வரைக்கும் யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸோட ஒர்க். ஐ ஹோப் உங்களுக்கு யூஎக்ஸ் யூஐனா என்னென்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஹவு டு பிகம் அ யூஎக்ஸ் யூஐ டிசைனர். இப்போ நீங்கள் ஃப்ரெஷராகவோ இல்லை அதர் டொமைன்லேயே இருந்து உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்குது, எனக்கு டிசைனிங் ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபோட்டோஷாப் கொஞ்சம் தெரியும், இல்லஸ்ட்ரேட்டர் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்கோர்ஸ் இந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணலாம். யூஎக்ஸ் யூஐ டிசைனர் ஆகணும் அப்படின்னா மெயின் திங் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் இந்த ஹோல் பார்ட். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக யூசர் இன்டர்வியூ எடுக்க போகிற மாதிரி இருக்கும், நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். அண்ட் எல்லா டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபர்தராக டிசைனிங் பார்ட் மூவ் பண்ணோம் இல்லையா, அதை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில டூல் வந்து கன்ஃபார்ம் தேவைப்படும். லைக் ஃபிக்மா, எக்ஸ்டி, ஸ்கெட்ச், இந்த மாதிரி டூல்ஸ் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க மேக்ஸிமம். ப்ளஸ் உங்களுக்கு ஃபோட்டோஷாப், இல்லஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரி டூல்ஸ்லேயும் கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ளஸ் தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து எம்என்சி கம்பெனி ப்ளேஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க இல்லை ஆப் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரே ஒரு செக்ஷன் மட்டும் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற டோட்டல் டிசைனிங் ப்ராசஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. லைக் கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கா, கிராஃபிக் டிசைன் நாலேஜ் இருக்கா, அந்த மாதிரியும் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் திங், ஹவு டு லேர்ன் தட். இவ்வளோ சொல்லிட்டு தௌஃபிக்கு எப்படி இதை லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்ல அப்படின்னு கேட்குறீங்களா? மோஸ்ட்லி யூடியூப்லேயே வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் டு எண்ட் வரைக்கும், அதாவது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்லேருந்து யூசர் இன்டர்ஃபேஸ் வரைக்கும், லைக் டெவலப்பர் ஹேண்ட் ஓவர் வரைக்குமே சொல்கிற அளவுக்கு ஃபுல்லாக டீட்டெயில் கோர்ஸ் யூடியூப்லேயே இருக்குது. அதெல்லாம் பார்த்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணி நல்ல உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணால் ஈஸியாக லிங்க்டின், இண்டீட், கிளாஸ்டோர் அந்த மாதிரிலாம் பிளாட்ஃபார்மில் ஈஸியாக ஜாப் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூகுள் கோர்ஸ்ரா சர்டிஃபிகேட் இருக்குது. ஐ திங்க் அது லேர்ன் பண்ணுறது ஃப்ரீ தான் நினைக்கிறேன், நீங்கள் அதை கூட கன்சிடர் பண்ணலாம். அப்படியும் இல்லை, எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து என்னால் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியாது, என்னால் வந்து ப்ராஜெக்ட்ஸ் ஒழுங்காக பண்ண முடியாது, எனக்கு ஒரு கைடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது நீங்கள் இன்ஸ்டியூட் ட்ரை பண்ணலாம். சென்னையோ, பெங்களூரோ, கோயம்புத்தூரோ எல்லா பக்கமும் நிறைய இன்ஸ்டியூட் இப்போ யூஎக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முடிஞ்சா சவுத் சைடில் வந்து என்னென்ன பெஸ்ட் இன்ஸ்டியூட் இருக்குது ஃபார் யூஎக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அங்கே போய் படிச்சிங்கனாலும் செட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிவிட்டு அதை ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் மெயின் திங் என்னென்னா போர்ட்ஃபோலியோ தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, இது உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூருக்கு உங்களுக்கு வந்து ஜாப் கொடுக்கலாமா வேணாமாங்கிறது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்து தெரிஞ்சிடும். ஸோ போர்ட்ஃபோலியோ பிளேஸ் மேஜர் ரோல் ஹியர். நெக்ஸ்ட் திங், ஃபியூச்சர் ஸ்கோப். ஃபியூச்சரில் வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனருக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கும்? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹை டிமாண்ட் ஸ்கில் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட் 5-6 இயர்ஸாகவே வந்து இந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனர் டொமைன் வந்து அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லைக் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா
லிங்க்டின், இண்டீட், கிளாஸ்டோர் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் இருக்கு இல்லையா, அதில் டாப் 5 ஹை டிமாண்ட் ஸ்கில்ல வந்து இந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனர் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு இது பூம் ஆகுது. ரிசர்ச் பண்ணி எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணதில் வந்து ஃபார் ஷோர் நெக்ஸ்ட் மினிமம் 10 இயர்க்காவது இந்த ஃபீல்டு வந்து ஃபர்தராக ஸ்டேபிளாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்படியே ஸோ யோசிச்சு பாருங்களேன், மோஸ்ட்லி எல்லாரும் ஆஃப்லைன்லேருந்து ஆன்லைன் ஷாப் மாறிட்டாங்க இல்லையா. ஸோ அப்படி மாறும்போது எல்லாருக்கும் வந்து வெப்சைட் தேவைப்படும், இல்லை அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் தான் பேஸ் இல்லையா. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணணும். அந்த அப்ளிகேஷன் ஃபர்தராக மூவ் ஆகணும், மார்க்கெட்டில் நல்லா க்ரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கான ரிசர்ச் பார்ட் இருக்கணும். ரிசர்ச் பண்ணிவிட்டு அது எப்படி ஃபைனலாக யூஐயாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டிசைனிங் ப்ராசஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைனர்ஸ் கன்ஃபார்ம் தேவைப்படுவாங்க. ஸோ இதுக்கான ஃபியூச்சர் ஸ்கோப். தென் ஹவு டு அப்ளை ஃபார் ஜாப். ஒரு ப்ராப்பர் போர்ட்ஃபோலியோ வேணுங்க. அந்த போர்ட்ஃபோலியோ தான் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து அவங்ககிட்ட ஷோகேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது கம்ப்ளீட்லி கிரியேட்டிவ் டிசைன் பார்ட். உங்கள் டிசைன் ஸ்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ மட்டும்தான் அவங்களுக்கு காட்டும். தென் ஒரு ப்ராப்பர் ரெஸ்யூம் வேணும். அது வந்து க்ரியேட்டிவாகவும் இருக்கணும், சேம் டைம் ப்ரொஃபஷனலாகவும் இருக்கணும். பட் இந்த க்ரியேட்டிவாகவும் ப்ரொஃபஷனலாகவும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்கமிங் டேஸில் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். அண்ட் உங்ககிட்ட போர்ட்ஃபோலியோலாம் ரெடியாக இருக்குது, அதில் வந்து மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, தென் உங்ககிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் கிரியேட்டிவ் ரெஸ்யூமும் இருக்குது, எல்லாமே ரெடி அப்படின்னா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. லிங்க்டின் இருக்குது, இண்டீட் இருக்குது, கிளாஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் சர்ச்சில் போயிட்டு ஜாப் ரோலில் வந்து யூஎக்ஸ் யூஐ டிசைன் இல்லை ப்ராடக்ட் டிசைன் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல வந்து கரண்ட்லி இப்போ ஓப்பனிங் மட்டுமே 3000+ இருக்குது. அதில் மேக்ஸிமம் 40% மேலே ஃப்ரெஷருக்கு இருக்குது. ஸோ இவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கான டிமாண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்கள் ஸ்கில் போர்ட்ஃபோலியோ எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னா அவங்க கம்பெனி சைட்லேருந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் கோடிங்க்கு போய் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு ஜிடி, டெக்னிக்கல், ஹெச்ஆர் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இதில் இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் போர்ட்ஃபோலியோ ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதாவது நீங்கள் பண்ண போர்ட்ஃபோலியோ ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். மேக்ஸிமம் எல்லா கம்பெனிலையும் 2 ரவுண்ட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 3 ரவுண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் அப்ளை பண்ணி நீங்கள் கரெக்டாக இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்களே வந்து இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணுவாங்க. இல்லை நேரில் போகிற மாதிரி இருக்கும், இல்லை இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ தான் நடக்குது. அதெல்லாம் பண்ணி கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜாப் இஸ் யுவர்ஸ். இப்போ அந்த யூஎக்ஸ் யூஐ டிசைனர் இன்டர்வியூ வந்து எந்த மாதிரி ப்ராசஸில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். அண்ட் ஃபைனல் திங், சேலரி. தௌஃபிக்கு எவ்வளோ சேலரி வரும் ஒரு ஃப்ரெஷருக்கு? நான் ஃப்ரெஷராக இருக்கேன், இப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ தான் வரேன், இப்போ தான் ஒரு கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ தான் வரேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ சேலரி இருக்கும்? ஆர் இப்போ நான் வேறு ஒரு டொமைனில் இருக்கேன், சேலரி வாங்குறேன், நான் இப்போ டொமைன் ஸ்விட்ச் பண்ணேன்னா எனக்கு எவ்வளோ சேலரி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெஷராக இப்போ தான் கோர்ஸ் முடிச்சுட்டு ஒரு நல்ல ஸ்கில்லோட, நல்ல போர்ட்ஃபோலியோட, நல்ல நெகோஷியபிள் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே வாங்கலாம். எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃப்ரெஷர் இப்போ தான் முடிச்சுட்டு நீங்கள் இப்போ தான் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் ப்ராஜெக்ட்லாம் பண்ணி போர்ட்ஃபோலியோட ஸ்கில்லோட போனீங்க அப்படின்னா மினிமம் 25K to 35K வரைக்கும் வாங்கலாம். உங்களுக்கு இன்னும் நெகோஷியேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா இதை விட அதிகமாக கூட வாங்கலாம். இல்லை கொஞ்சம் டிசைனிங் ஃபீல்டில் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனா எனக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கில் இருந்து நல்ல போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு அப்படின்னா மோர் தென் 60,000 நீங்கள் வாங்கலாம். இந்த டொமைனை பொறுத்த வரைக்கும் ஸ்கில் மேட்டர்ஸ் ஹியர். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடே வீடியோ காய்ஸ். ஒரு ஃப்ரெஷராக இருந்து யூஎக்ஸ் யூஐ டிசைன் ஃபீல்டுக்குள்ளே வரணும், ஆர் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நானும் அது டொமைன் செக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் இந்த ஃபீல்டு எப்படிலாம் இருக்குது, எப்படி ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குது, எப்படிலாம் வரலாம், எந்த மாதிரி சேலரிலாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு ஒரு வீடியோவில் சீக்கிரம் உங்களை வந்து பார்க்குறேன். ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ், சில் அண்ட் என்ஜாய். பாய்.